இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா டிஎன் ஸ்டேட் போர்டுக்கான 10th ஸ்டாண்டர்ட் மற்றும் 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் எப்போது வெளியாகும் என்பது குறித்து முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியுள்ளது. அது என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோவில் அப்டேட்டில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ரிசல்ட் வந்த பிறகு செக் பண்ணாத மெத்தட் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா தற்போதைய முக்கிய அப்டேட். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பேஸ்ட் ஆன் 2026 reports, Tamil Directorate of Government of Examination is expected to release TN 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட்ஸ் ஆன் May 8, 2026 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 12th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் வந்து May 8ஆம் தேதியும், TN 10th ஸ்டாண்டர்ட் SSLC ரிசல்ட்ஸ் ஆர் எக்ஸ்பெக்டட் ஆன் May 20, 2026 சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்டுக்கான ரிசல்ட் வந்து May 20ஆம் தேதியும் வெளியாக அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து tnresults.nic.in என்ற வெப்சைட் மூலமாக வந்து நீங்கள் செக் பண்ணலாம். உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட்டா பற்றி என்டர் பண்ணி செக் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வெப்சைட்லேயே பார்த்தீங்கன்னா கூகுள் சர்ச்சில் போயிட்டு டிஎன் ரிசல்ட்ஸ் சொல்லி டைப் பண்ணுங்கள். டிஎன் ரிசல்ட்ஸ் NIC டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துனே tnresults.nic.in வெப்சைட் ஷோகும். வெப்சைட் ஓப்பன் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ரிசல்ட் சொல்லி மென்ஷன் பண்ணிவிட்டு ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு சூன் சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ரிசல்ட் வந்த பிறகு 10th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் ரிசல்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களோட எக்ஸாம் ரோல் நம்பர் மற்றும் டேட்டா பற்றி என்டர் பண்ணி நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த வெப்சைட் மூலமாக செக் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா கூகுள் சர்ச்சில் போயிட்டு TGE-TNGOன்னு சொல்லி டைப் பண்ணுங்கள். tg.tn.go.in வெப்சைட் வரும். இதில் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணாலும் தேர்வு முடிவுகள்னு சொல்லிட்டு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இது பார்த்தீங்கன்னா apply on tntg.org என்ற வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நீங்கள் ரிசல்ட் பார்க்கலாம். ரிசல்ட் வந்த பிறகு உங்களோட ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் டேட்டா பற்றி என்டர் பண்ணி சப்மிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் ஷோ ஆகும். இதுதான் ரிசல்ட் செக் பண்ணதான மெத்தட். இதுதான் ரிசல்ட் குறித்து வெளியான முக்கிய அப்டேட். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக கிடைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு சின்ன டவுட் வந்ததுன்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.